செய்யக்கூடிய இரண்யாசுர மகாராஜருக்கும் நீலாவதி அம்மையாருக்கும் என் மகனாக பிறந்து பிரகலாதன் என்ற பெயர் வைத்து சகல வைபோகத்துடன் வாழ்ந்து வரும் காலம் அப்படி இருக்க வந்தேன் பிரகலாதன இந்திர அதிபதி வேந்தன் அவர்கள் சிந்தாளி குழந்தைகள் இந்த மனிதனை போல் எப்படி என்றால் என்னுடைய தந்தை இரண்யர் மற்றும் சிறிய தந்தை இரண்யாட்சனை இந்த புவியின் மார்க்கம் தன்னை தோன்றி தேவர்களை அடிப்பதும் தேவராஷ்டிரிகளின் பதிவிரதா தன்மங்களை கெடுப்பதும் பிராமணர் ஓதும் அந்த ஓமங்களை அழிப்பதும் இப்படியெல்லாம் வாரவரங்கள் செய்து வந்தார்கள். ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய அக்கிரமத்திற்கு தேவர்கள் அனைவரும் எப்படி பயந்திருந்தார்கள் தெரியுமா? பதக்கூடிய பாம்பின் வாயில் அகப்பட்ட தேவையை போலவும் யானையின் வாயில் அகப்பட்ட தலையைப் போலவும் ஒரு புலியின் முன் நின்ற பசுக்கூட்டமானது எப்படி பயந்து நடவடிக்கை கொண்டிருக்குமோ அத்தன்மை போல் புலியைப் போல் எம்முடைய தந்தை மற்றும் சிறிய தந்தை இருக்க பசுக்கூட்டத்தை போல் தேவர்கள் பயந்து நடவடிக்கை கொண்டிருக்க அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய வேட்புலம் என்று சொல்லக்கூடிய பயத்தினை போக்க அடியே அந்தரந்த சிந்தாமணி புஷ்பத்திலே மதுரம் என்று சொல்லக்கூடிய அத்தன்மை போல் அடியேன் ஒரு வண்டினமாகவும் ரீங்காரம் என்கின்ற சொல்லானது நாராயணமூர்த்தியின் நாராயண மந்திரத்தை கீர்த்தனையாக பாடிக்கொண்டிருந்தார்கள். தேவர்கள் சுய நீக்கும்பதற்காக அநேக வென்றர்கள் நான் தமிழ்நாடு வர மேலும் எப்படி வருகின்றேன் காலை பொழுது நமக்கெல்லாம் ஒளிரக்கூடிய கடவுள் பெண் மஞ்சள் நிறத்தோடு வெளிப்படுவார். ஏனென்றால் ஒரு மான்துரி பனித்துளியாக இருக்க அந்த சூரிய பகவான அந்த வெளிச்சம் பட எத்தன்மை நிறம் பாவிக்குமோ அத்தன்மை நிறம் போல் அடியே இந்த சபை நாடி வர எப்படி வருகின்றேன் தெரியுமா? தெரிவிக்கின்றேன்.